ம். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா மகேஷ் தம்பி? என்ன ஒருத்தரையுமே காணோம். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். லைக்க போடுங்க. ஆ அக்கா அழகா இருக்கேங்க. இன்னைக்கா? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைல்ல, அதான் அழகா இருக்கேன். கமெண்ட் ஃபேஸ் தெரியுதா என்னன்னு தெரியல. நீ சாப்பிட்டியா தம்பி? ஹார்ட்டுக்கு தேங்க்யூ. அக்கா நான் முட்டை புரோட்டா. முட்டை புரோட்டாவா? அது என்னன்னு எனக்கு தெரியும். பல்லு வலினால அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சரி. முட்டை புரோட்டானா எனக்கு தெரியாதே. பன் புரோட்டா தெரியும், குத்து புரோட்டா தெரியும். முட்டை புரோட்டா எனக்கு தெரியாதே. அப்புறம் வாங்க, இன்னும் 2 லைக் போட்டவங்க அந்த கமெண்ட்டை போடுங்க. சிரிச்சுட்டே இருந்தா எப்படி கமெண்ட்டை காணுமே. கொத்து பரோட்டா தான் முட்டை பரோட்டாவா? சரி 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 சரி. இப்போ பல் வலிக்கிற நேரத்தில் புரோட்டாவெல்லாம் ஞாபகப்படுத்துற பாருங்க. அப்போ லாப்பா இருக்கும்ல, லாப்பா அது எனக்கு பிடிக்கும். அதை நான் சாப்பிட்டதே இல்லை. இவர் ஒரு நாள் வாங்கி வந்து கொடுத்தாரு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் டைமா. அது மொத்தமாக ஒரு 3 வாட்டி தான் சாப்பிட்ருப்பேன். லாப்பா எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ராஜா மாமா என்ன சாப்பிட்டாங்க? என் மருமக பிள்ளை என்ன சாப்பிட்டுச்சு? நாங்கள் சாம்பார் சாப்பிட்டோம். அவர் இட்லி சாப்பிட்ருப்பாரு, கடையில் சாப்பிட்டு. மகேஷ் தம்பி லைக் போடு. ஏன் கடையில் சாப்பிட்ட? அக்கா நான் உண்மையை தான் சொல்கிறேன், அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ தம்பி குட்டி. அக்காலாம் உனக்கு அதான் அழகாக தெரியல. ஏன் கடையில் சாப்பிட்ட? வீட்டில் சமைக்கலையா இன்னைக்கு? வாணிமா வா வா, வணக்கம். ஹாய் மை பிளேடு, வணக்கம். ஓகே அக்கா, ஏன் கடையில் சாப்பிட்டேன்னா ஓகே அக்கா வா. சாப்பிட்டேன். ஃபோன் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு உன் நம்பர் என்கிட்ட இல்லை. நான் வாய்ஸாவது போட்டுட்ருப்பேன். என்னாச்சு உனக்கு? நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு மறந்துடுறேன். நேரம் எனக்கு என்னை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். நல்ல உள்ளங்க. நேரம் எனக்கு அமைய மாட்டேங்குது. வீட்டு வேலை, பசங்க, அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணால் பேசுறது. ஆனால் ஃபோன் பேசுறதுன்னா ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே தான் ஃபோன் பேசுவேன். தனியாக நேரம் ஒதுக்கி உட்காந்து பேசுறதும் டைம் இருக்காது. ஹாய் குட்டிமா, வாங்க வாங்க, வணக்கம். சரண்யா த மேஜிக்கல் மண்டே. வணக்கம். சாப்பிட்டேன் குட்டிமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அக்கா லைக் போட்டாச்சு. தேங்க்யூ மகேஷ் தம்பி. வாணிமா சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட்டாங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? உனக்கு உடம்பு பரவாயில்லையா? சாப்பிட்டேன் வாணிமா. அக்கா லைக் போட்டாச்சு. தேங்க்யூ மகேஷ் தம்பி. சாப்பிட்டேன் அக்கா. என்ன சாப்பிட்டீங்க? மாத்திரை போட்டிங்களா சாப்பிட்டதோட இல்லாமல்? அக்கா லைக் போட்டாச்சு. தேங்க்யூ மகேஷ் தம்பி. புகையிலே வச்சுட்டு வாயில் பல்லுலே தம்பி பயில. இன்னொரு வாட்டி புயல பேரை எடுத்த புயல தஞ்சாவூர்ல வந்து புயலையாலே அடிப்பேன். ஏன் அது வேணாப்பா எனக்கு. தேங்க்யூ. ஸ்டிக்கர் போடு. இனிமே தான் நான் சாப்பிடணும். அம்மா சாப்பிட்டேன். சரி சரி. சாப்பிட்டு உடம்பு முடியல, நேரத்தோட மாத்திரை போடுறேன்னா. ரச சாதம் சாப்பிட்டா பாதியில பசிக்கும். சும்மாவே இந்த டைம்ல பாதியில பசிக்கும். ரச சாதம் சாப்பிட்டா என்ன ஆகுறது? ஏமா குட்டிமா, ரச சாதம் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? அப்புறமா பசிக்கும். அப்புறமா ஒரு 11 மணி போல சாப்பிடுங்க. என்ன அது சும்மா சும்மா சாப்பிட்றதுக்கெல்லாம் அழுப்படாது. நாயம் பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காங்க? வாணிமா சொல்லுமா வாணி தங்கச்சி. அம்மா நல்லா இருக்கியாடா? சாப்பிட்டியா தங்கச்சி? எங்கடா போன மதியானம்?